நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 28, 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள். ரிஷபராசிக்காரங்களே, இன்றைய நாள் அமாவாசை தினமாக இருக்குது. காலை வரைக்குமே சதுர்த்தசி, இன்று இரவு ஒரு முழுமையான அமாவாசை தினமாக இருக்கிறதுனால ஆன்மீக விஷயங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாக இருக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு மனசு சங்கடமான விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வேலை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு நண்பர்களையும் சரி, இல்லை வேலையில் டீம் லீடரு, மேனேஜரு அல்லது சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகிட்ட அவங்க தரக்கூடிய வேலை கரெக்டாக செஞ்சு முடிங்க. வேகமாக செஞ்சு முடிக்கிறத விட சரியாக செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இன்றைக்கின்னு பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காரிய தடை ஏற்படும். சரிங்களா? காலையில் கிளம்பி போகிறீங்க அப்படின்னா அப்போயே சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எதுவுமே எல்லை மீறாது, அது வேணால் உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இங்கே சந்திர பகவான் அப்படிங்கிறது புதனோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு. ஏன்னா சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருந்து மனசை குறிக்கக்கூடிய சந்திரன் இருளடைந்து போய் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறனால இன்றைக்கி நிறையா நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், மன அழுத்தம், கோபம், வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் குடும்ப விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகளை பேசி தீர்க்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா அது பல மடங்கு பெருசாயிரும். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் 2 பேருமே அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக விவாதிக்காதீங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு வகையான மன அழுத்தத்தை அந்த நாள் முழுக்க கொடுத்துரும். ஸோ இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இறை வழிபாடு செய்யணும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவனுக்கு பாலபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து மனமுருக வழிபட்டுட்டு வாங்க. ஸோ அப்படியே செய்யும்போது உங்களுடைய பித்திருக்களின் மூலமான, உங்களுடைய தந்தை வழி முன்னோர்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல நன்மைகள் இன்று சேரும். அதே போல் பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்றைக்கி இந்த அமாவாசையில் பண்ணலாம். குறிப்பாக இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கோயிலில் அன்னதானம் பண்ணலாம், இல்லை குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி அதுவும் முடியல அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் அல்லது முதியோர்கள் ஹாஸ்டல் காப்பகத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடலாம். அவங்களுக்கு ஏதோ துணிமணி எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான நல்ல தர்ம காரியங்கள் நீங்கள் செய்ய உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் மாற்றமடையும். சரிங்களா? ஸோ வேலை அமைப்புலையும் கவனம் தேவை. தொழில் அமைப்புலையும் தொழில் போட்டிகள் இன்றைக்கி உண்டாகும். மனசு சங்கடமான விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும். சில பேருக்கு காரிய தடைகள் ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலைக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் சில தடங்கல்கள் வரலாம். இல்லை அங்கே வேலைக்கு அந்த இடத்துல போய் நின்னதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பொருள் கிடைக்காம போகலாம், ஆர்டர் கிடைக்காம போகலாம், இல்லை சில தாமதங்கள் ஆகலாம். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையோடு இன்றைக்கி இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல் தாயினுடைய ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. சொந்த வீடு, வண்டி வாகனங்கள், கடன் பிரச்சனைகள் போன்றதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல மடங்கு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாமல் சில எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மனக்கவலைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ தொடர்ந்து இறை வழிபாடு செய்ய ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையும். ஸோ இன்றைய நாள் நிச்சயமாக நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாள். நன்றி, வணக்கம்.